தப்பான புரிதல் அவர்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு எல்லைக்கும் கொண்டு செல்லுகிறதாய் காணப்படுது. மத வெறியர்களாய் கூட மாற்றிவிடும். மத வெறியர்கள்னா தெரியும்ல, நம்ம பாத்தீங்கன்னா எப்பயுமே எப்படி பார்ப்போம் அப்படின்னா, மற்ற மதங்களை பார்த்து அதுல காணப்படுகிற சிலரை மத வெறியர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் வேதத்தை ஃபாலோ பண்றவங்க கூட மத வெறியர்களாக இருக்க முடியும். வாய்ப்பு இருக்கா? மத வெறியர்கள்னா ரிலீஜியஸ் ஃபேனட்டிக்ஸ். இதுல காணப்படுகிறதான காரியங்களை சரியா அறிந்து கொள்ளாதபடிக்கு, புரிதல் சரியா இல்லாதபடிக்கு ஒரு தப்பான எண்ணம் கொள்ளும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுவார்கள் சொன்னா ஃபேனட்டிக்ஸா மாறுவார்கள். இந்த வேதத்திற்காகவே நான் இந்த காரியத்தெல்லாம் செய்யறேன், கர்த்தருடைய வார்த்தைக்காக தான் அதை செய்யறேன், கர்த்தருக்காக செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். உதாரணத்துக்கு பவுல், அவன் சவுலா இருக்கும் பொழுது he was a religious fanatic. அவன் பாத்தீங்கன்னா தெய்வத்திற்காக இந்த காரியத்தை செய்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளின் மேல வைராக்கியம் கொண்டு இதை செய்கிறேன் என்று சொல்லி இயேசுவானவருக்கு அல்லது இயேசுவானவரை விசுவாசித்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினான். இப்ப புரியுதா? மதவெறியர்கள் எங்க வேணாலும், எந்த ஒரு மார்க்கத்திலும், எந்த ஒரு மதத்திலும், எந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளும் காணப்படுகிற கூட்டம் மத வெறியர்களாக அவர்கள் காணப்பட முடியும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், இந்த வேத வாக்கியங்களை பெற்றிருக்கிறவர்கள், இந்த வேத வாக்கியங்களுடைய புரிதல் நமக்கு தவறாய் காணப்படும் என்று சொன்னால் அதன் மூலமாக வருகிற அந்த தப்பான எண்ணங்கள் பாத்தீங்கன்னா எந்த எல்லைக்கும் அந்த மனிதனை கொண்டு செல்ல அது வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது, வெறியர்களாக செயல்பட வைக்கிறது. ரீசெண்டா நான் ஒரு செய்தியை நான் பாத்தீங்கன்னா வாசித்தேன். நான் வாசித்தது ரீசன் தான், ஆனால் அது போன வருஷத்துல ஏப்ரல் மாதத்துல நடந்ததான காரியம். அமெரிக்க தேசத்துல அரிசோனா என்கிறதான ஒரு பகுதியில ஒரு மனிதன், ஒரு 50 வயது மதிக்கத்தக்கதான ஒரு மனிதன், அவன் பேர் பாத்தீங்கன்னா ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு போதகரை, கிறிஸ்தவ போதகரை என்ன பண்ணான், அவன் கொன்னு அவருடைய பெட்ல பாத்தீங்கன்னா 2 கையும் இப்படி விரித்து வைத்து குரூசிஃபை பண்ணுவாங்கல்ல, சிலுவையில் அரைகிறதை போல அந்த மனுஷனை அரைந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பின்பு அவனிடத்துல கேள்வியை கேட்கும்போது அவன் சொன்னதான ஒரு காரியம், இந்த கிறிஸ்தவ போதகர்கள் தவறான வழியில ஜனங்களை நடத்துகிறார்கள், நான் எல்லாரையும் கொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்லி, இதற்காக நான் ஒன்றும் வருத்தப்படலை, எனக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு அவன் சொன்னான். அவங்க அப்பாவை விசாரிக்கும் பொழுது அவர் சொன்னார், இப்ப அதிகமாக பைபிளை வாசிக்க தொடங்கி அது நிமித்தமாக இப்படி ஆயிட்டான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அவருக்கு புரியல. அவனுடைய நெக்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, டேட்டுன்னா என்ன, பச்சை குத்துது பெருசா. இங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய நாமம் கர்த்தர் என்று தமிழ்ல வாசிக்கிறோம், நீங்க எபிரேய பாஷையில யெகோவா, யாவே என்று வாசிப்பீர்கள். அப்ப அந்த பெயரை இந்த இடத்துல பெருசா பச்சை குத்தி அவன் காணப்படுறான். அப்ப என்ன அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளாததான கிறிஸ்தவர்கள் ஜனங்களை தவறான வழியிலே அவர்கள் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், எல்லாரையும் கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டான். யாரு? வேதத்தை திடீர்னு நல்லா வாஞ்சியா படிக்க தொடங்கினதான ஒரு மனுஷன். அவனுடைய அந்த ஃபீலிங் எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு குற்றமும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்காகவே, இந்த தேவனை நேசித்து வைராக்கியம் பாராட்டுகிறபடினாலே இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவன் செய்தான். ஆச்சரியமா இருக்குல்ல? பவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, பவுலுடைய முந்தின வாழ்க்கையும் இப்படித்தான் காணப்பட்டது. யெகோவா என்கிறதான தன்னுடைய தெய்வத்தை அவ்வளவாய் நேசித்தவன், ஆனா அந்த யெகோவா தான் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் என்பதை விசுவாசியாத மனிதனாக எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவரை விசுவாசித்தவர்கள் எல்லாம் கொல்ல அந்த மனிதன் பார்த்தான். அதற்கு என்ன காரணம்? அதுக்கு பேர் தான் தப்பான எண்ணங்கள், ராங் கான்செப்ட்ஸ். தெய்வத்தை குறித்து, தான் நம்புகிற தெய்வத்தை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்ததான தவறான புரிதல் ஒரு மனிதனை எந்த எல்லைக்கு கொண்டு போகிறது என்று சொல்லி அதை நான் வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு தோன்றினது.